எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2015 ஒரு ஹாலிவுட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியாக வெளிவந்த சினிஸ்டர் 2 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2012 வெளிவந்த சினிஸ்டர் அப்படிங்கிற படத்தோட ஒரு சீக்கல் மூவியாக தான் வெளிவந்திருக்கு. சினிஸ்டர் 1 அந்த படத்தோட கதை என்னன்னா, மிஸ்டர் பூகி அப்படின்னு சொல்லப்படுற பேயோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால் சினிஸ்டர் 1 ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான படம்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் சினிஸ்டர் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலன்னா மேலே தெரிகிற ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் சினிஸ்டர் 1 பார்த்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனோட சினிஸ்டர் 2 பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் தரும். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டபுளில் இல்லை, இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டவுன்லோட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். படத்தில் வர டெத் சீன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நெருடலாக இருக்கும். முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இதை பார்ப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். போன பார்ட்டில் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக இருந்த நம்ம டெப்யூட்டி போலீஸ் தான் இந்த படத்தோட ஹீரோ. படத்தோட ஹீரோயின் கார்டினி. இவங்களுக்கு 2 பசங்க, இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். இதில் ஒருத்தன் பேர் டைலன், இன்னொருத்தன் பேர் வந்து ஜாஜ். இவர்களுடன் சில பேய் குழந்தைகள் மைலோ அண்ட் டெட், அப்புறம் இன்னும் சில குழந்தைகள். அவர்களின் தலைவரான மிஸ்டர் பூகி பேயும் தான் நம்ம படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். வாங்க எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். படத்தோட முதல் காட்சி ஒரு சோளக்காட்டுக்குள்ளே 3 பேரை, இந்த சோளக்காட்டை பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, வயலில் வர பறவைங்க காக்காங்கள்லாம் விரட்டுறதுக்கு ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க இல்லையா, மனுஷங்க மாதிரி. அந்த பொம்மை போல் ஒரு 3 பேரை கட்டி வச்சுருக்காங்க. அவங்க தலையில் கோணிப்பை போட்டு மூடப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தர் இதை படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு சிகரெட் லைட்டர் இருக்குது. அதை கொளுத்தி ஒரு பெட்ரோல் ஊற்றி போகிற வழியில் போடுறாங்க. அது நேராக அந்த 3 பேரில் ஒருத்தர் மேலே போய் தீ பத்துது. அவர் துடிச்சு எரியிறாரு. கூட இருக்க 2 பேரில் ஒருத்தவங்க லேடி, இந்த பக்கம் சின்ன பையன். இவங்களும் அடுத்தடுத்து எரியூட்டப்படுறாங்க. அப்போ ஒரு பையன் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறான் பயத்தோட. இவன் யாருன்னா, இவன் பேர் தான் தைலன். இவன் படுத்துட்டு இருக்க ரூமில் இருக்க பீரோவில் துணி அசைகிற சத்தம் கேட்குது. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கே தான் மிஸ்டர் பூகி நின்று நம்ம டைலனை பார்த்துட்டு இருக்காரு. டைலன் பயந்துட்டு பெட்ஷீட்டை போட்டு மூடுறான். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் பூகி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்குறான். அப்போ அவன் பக்கத்தில் அவனே பேயா இருக்க மாதிரி தெரியுது. அவன் பயப்படுறான். அப்போ தான் நமக்கு படத்தோட டைட்டில் சினிஸ்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அடுத்ததான் நமக்கு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் யாருன்னா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, போலீஸ்காரர். அவர் ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் பாவ மன்னிப்பு கேட்குற கூண்டில் உட்காராரு. அங்கே ஃபாதர் வராரு. நான் இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துக்குலாம் வந்தது இல்லைங்க, இந்த விஷயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காரு. ஃபாதர், தம்பி, இது பாவ மன்னிப்பு கேட்குற இடம். இங்கே நீ என்ன பாவம் செஞ்சியோ அதை சொல்கிறியோ அதுக்கான மன்னிப்பை வந்து கத்தர்கிட்ட மண்டிட்டு கேட்கணும். அவர் உனக்கு மன்னிப்பு தருவார், புரிஞ்சுதா? இப்போ சொல்லி என்ன பாவம் பண்ண, இன்னும் நீ வளர, நீ முதல்ல யார் நீன்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்ச நடுவில் இருக்க அந்த வலையை எடுத்துகிட்டு பார்க்குறாரு. ஓ தம்பி, நீங்கள் தானே ஒரு அந்த போலீஸு, ஒரு பெரிய புத்தகம் எழுதின கதையாசிரியரோட கொலை வழக்க சம்மந்தப்பட்ட ஆள், அது சம்மந்தமாக என்கிட்ட பேச வந்திருக்கீங்களான்னு கேட்க, நம்ம ஹீரோ ஆமாம் ஃபாதர், அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஆனால் நான் இப்போ பேச போகிற விஷயத்த நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபாதர், ஓ இப்போ அந்த கேஸ் சம்மந்தமாக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்க, என்னென்னு சொல்லு, ஆனால் என்கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு உனக்கே தெரியும், அதனால் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஃபாதர் கிட்ட இந்த மாதிரி பேய் பிசாசை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்க, அதுக்கு ஃபாதர், என்னது பேயா, அதுவும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கா என்ன, நீ அதை தடுத்து நிறுத்த என்கிட்ட வழி கேட்டு வந்திருக்கியா, சரிதான், அப்போ நான் சொல்கிறத கேளு, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ஜீசஸ் சிம்பிளை வச்சியோ இல்லை ஹோலி வாட்டர் தெளிச்சியோ அந்த பேய்களெல்லாம் அழிக்க முடியாது தம்பி. அதுங்க கிட்டேருந்து நாம் தப்பிக்க நான் வேணால் செய்யலாம், அவ்வளோதான். இந்த பேய் பூதங்கள் எல்லாம் எதுக்கு வருது தெரியுமா, உன்ன மாதிரி ஆட்கள்லாம் கவர்ந்து இருந்து போக தான் வருது. அதை வர்ற வழியில் நம்ம போய் மாட்டிக்க கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீ கேள்விப்பட்டாலே அதுக்கிட்ட போகக்கூடாது, அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியாரு, சரியா? உனக்கு என்னதான் அப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு அந்த புக் எழுதின கதையாசிரியர் இறந்ததை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சு, அதில் ஒரு பேய் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது, அதுலேருந்து ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது, அதே மாதிரி சம்பவம் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் எங்கே எப்போன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நமக்கு படத்தோட ஹீரோயினையும் அவங்க பசங்க 2 பேரையும் டைலன் அண்ட் ஜாஜை காட்டுறாங்க. எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீரோயின் தன்னோட 2 பசங்க கிட்டேயும் இந்த பார்ப்பா, இங்கே யாரோ ஏதோ சரியில்லை, அம்மா ஓடு அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும், ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது, புரியுதான்னு சொல்ல அவங்க 2 பசங்களும் ஓகே சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் நம்மளை ஒருத்தர் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பசங்களை கூட்டிகிட்டு வேகமாக சூப்பர் மார்க்கெட்டு வெளியே ஓடி வராங்க. அப்போ அங்கே இருக்க போலீஸ், என்னம்மா இப்படி ஓடி வரா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இந்த மாதிரி என் பையன் ஒருத்தர் தேவையில்லாமல் தொடறான் சார், அதனால தான் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. போலீஸ் ஹீரோயினும் அவங்க 2 பசங்களையும் விட்டுட்டு அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணுற ஆளை பிடிக்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட கார் எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவ்வளோ நேரம் ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆள் யாருக்கோ ஃபோன் பண்ணி, நான் அவளை பார்த்துட்டேன், அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான்.
ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு ஒரு கைவிடப்பட்ட சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. பெரும்பாலும் இந்த ஏரியா பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஹீரோயின் யாருக்குமே தெரியாமல் தன்னோட பசங்க கூட தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஏன் என்னன்னு நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ ஹீரோயினோட 2 பசங்களில் டைலன் ரொம்பவே சாந்தமான பையன், ஆனால் ஜாட்ச் ஒரு முரடன். அதால் ஹீரோயினுக்கு தன்னோட பையன் டைலனை நினச்சி எப்பயுமே கவலை இருக்கும். ஹீரோயின் என்ன வேலை செய்கிறாங்கன்னா, பழைய சேர் புது சேர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விற்கிற வேலை தான். அந்த சேர் ரெடி பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க அந்த கைவிடப்பட்ட சர்ச்சை தான் இவங்க தனக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப்பாக தனியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதால அவங்க பசங்க இந்த டைலன் அண்ட் ஜாட்ச் 2 பேரும் தான் சாப்பாடு செய்வாங்க அப்பப்போ. இப்போ ஹீரோயின் தன்னோட பையன் டைலன் கிட்ட, அம்மா வேலையை முடிச்சுட்டு வரேன், 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பாடு செஞ்சுங்க வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு வீட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டோட ஃபோட்டோவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீடு சம்மந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு. இன்னும் அந்த வீடு சேலுக்கு இருக்கா, என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து கேட்டார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வீட்டில் நடந்த சம்பவம் எல்லாமே அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவர் வரணும்னு சொல்கிறாரு, அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபோனில் பேசுகிறாரு. அப்படியா, நல்ல விஷயம் நல்ல விஷயம். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் யாருமே அந்த வீட்டை வாங்கவோ ரெண்டுக்கோ வரல, இப்போ அந்த வீடு கூட காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படியா சூப்பர், இப்போ அந்த வீடு எங்கே இருக்குது, அந்த அட்ரஸை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்போ நமக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த அந்த புக் எழுதுகிற கதையாசிரியர் ஒரு வீட்டில் இறந்து போனார் இல்லையா, அந்த வீடை யாரோ சில மர்ம நபர்கள் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த மர்ம நபர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஏன் அப்படி பண்ணாருன்னா, இவரது போன பாட்டில் முழுசாக என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் இவர் மட்டும்தான். போன பாட்டில் அந்த புக்கு எழுதின எலிசன் கூட கொலை நடந்த வீட்டில் இருந்து வேற ஒரு வீட்டுக்கு மாறினார். அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் அவர் கொலை செய்யப்பட்டார். ஸோ அந்த சாபம் வந்து இப்போ இவர் வீட்டில் இருக்குது. இப்போ இந்த வீட்டில் வந்து யாராவது சில நாட்கள் தங்கிட்டு வேறு வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த சாபம் அவங்க கூடயே வேறு வீட்டுக்கு போயிடும். அதனால் இந்த செயினை கட் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்கு யாரும் குடி போகக்கூடாதுன்றதுக்காக இவர் தான் போன பாட்டில் இந்த ஹீரோவோட வீட்டை எரிச்சு கொளுத்திருப்பார். இப்பயும் இந்த மாதிரி எந்தெந்த வீட்டிலலாம் கொலை நடந்திருக்கு, அந்தந்த வீட்டுக்கு யாரெல்லாம் குடி வந்திருக்காங்க, அவங்க குழந்தைங்களாம் காணாமல் போயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செயின் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம ஹீரோவோட வேலை. இப்போ நமக்கு ஹீரோயின் வேலை செஞ்சிட்ருக்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பாழடைஞ்ச சர்ச்சை காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் சேரெல்லாம் பெயிண்ட் பண்ணி விற்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பாத்திரத்தை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னென்னு போய் பார்த்தா அந்த சர்ச்சுக்கு மேடைக்கு சைடில் ஒரு பாத்திரம் இருக்குது. ஹீரோயினுக்கு அதை பார்த்துக்கும் போது கொஞ்சம் பயம் வருது. அப்போ கரெக்டாக ஒரு சத்தம், அம்மா அப்படின்னு. நம்ம ஹீரோயினோட பையன் டைலன் வந்து சாப்பிட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்புறமா அவனும் ஒரு மாதிரி பயந்த மாதிரி நிற்கிறான். அப்போ ஹீரோயின், டே கண்ணா என்னென்னா நீ பயப்படுற, இது சாதாரணமான ஒரு பழைய பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் கீழே பார்க்குறான், அவன் கண்ணுக்கு ஒரே ரத்தமாக தெரியுது. அவன் பயந்து அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்கேருந்து வீட்டுக்கு சாப்பிட வராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் போய் படுக்கிறாங்க. ஹீரோயினோட பெரிய பையன் கிட்ட ஹீரோயின் போய் பேசுகிறாங்க. ஜாட்ச் அவன் பேர். இன்னும் நாம் எத்தனை நாள் தான் இந்த இடத்துல இருக்க போகிறோம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தம்பி டைலனை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோயின், அவன் அமைதியாக இருக்க பார்த்தா தான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது, நீ தான் அவனை பார்த்துக்கணும், நம்ம சீக்கிரமாக வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பையனை தூங்க வச்சுட்டு ஹீரோயின் சின்ன பையன் டைலனை பார்க்க போகிறாங்க. 2 பேருமே ட்வின்ஸ் தான், டைலனும் ஜாட்சும். அவன் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்ததை வச்சு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் போய் டைலனை பார்க்கும்போது அவன் தூங்குற மாதிரி தெரியுது. அதால் ஹீரோயின் கதவை சாத்திட்டு தன்னோட வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்காக சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே டைலன் இந்த வீட்டோட பேய் குழந்தையான மைலோ அப்படிங்கிற ஒருத்தன் கூட பேசின்னு இருக்கான். அந்த பேய் குழந்தை நம்ம டைலனை, வா நான் அவனுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், உங்கள் அம்மா வேலை செய்ய போயிட்டாங்க, அவங்க வர டைம் ஆகும், அது வர நான் அவனுக்கு வீடியோ காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைலனை கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஃபிலிம் ரோல்ஸ்லாம் இருக்குது, அதை ப்ளே பண்ணுற பிளேயரும் இருக்குது, அப்புறம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸும் இருக்குது, அப்புறம் பக்கத்தில் பாட்டு சிடி இந்த பெருசாக கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா அதுவும் இருக்குது, அதை ப்ளே பண்ணுற டிவைஸும் இருக்குது. இந்த பேய் குழந்தை மைலோ அதை எடுத்து செட் பண்ணி ப்ளே பண்ணுறான். அப்போ அங்கே இன்னொரு பேய் குழந்தை வருது, அது பேர் டெட்டு. நம்ம டைலான், டே நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பேய் குழந்தை டெட்டு, இல்லைப்பா இந்த மைலோ தான் ஏதோ உனக்கு ஒரு படம் போட்டு காட்டணும் சொல்ல சொன்னாப்பா அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே இருக்க ஃபிலிம் ரோலில் கொடுக்குறான். இந்தப்பா இதுதான்ப்பா என் படம் போட்டு பாருன்னு சொல்கிறான். அது மேலே ஃபிஷிங் ட்ரிப் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த வீடியோவை 2 பேய் குழந்தைகளும் சேர்ந்து நம்ம டைலனுக்கு போட்டு காட்டுறாங்க. அதில் இந்த பேய் குழந்தை டெட்டோட ஃபேமிலியில் மொத்தம் இவனோட சேர்த்து 5 பேர் எல்லாம் ஜாலியாக ஆத்தங்கரையில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அன்றைக்கி நைட் ஆகுது. அந்த குடும்பம் குடித்த தண்ணி பாட்டிலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் தலைகீழாக முதலை இருக்க ஆற்றுல கட்டி தொங்க விடப்பட்டிருக்காங்க, தலையில் கோணி போய் கட்டி. அப்போ அங்கே இருக்க முதலைங்கள்லாம் வந்து அவங்கள கொடூரமாக கடிச்சு தின்னுதுங்க. இதை பார்க்குற நம்ம டைலன், என்னடா படம் இது செயின்னு பார்த்து பயந்துட்டு மேலே அவனோட பெட்ரூமில் வந்து படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு வராரு. அவருக்கு இங்கே ஹீரோயின் இருக்க விஷயம் தெரியாது இல்லையா, அதால் யாரும் இங்கே இல்லை, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை எரிச்சிடலாம்னு வேகமாக வராரு. ஆனால்
அவர் பார்த்தா அங்கே ஹீரோயின் இருக்காங்க. என்னடா இது, இங்கே ஆளுங்களே இல்லை, தனியாக இருக்காங்க வீடு, நம்ம எரிச்சிடலான்னு வந்தால் இங்கே ஆறு இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஷாக்கு. ஹீரோவை பார்த்ததுமே யாரா இவன், நம்மளை தேடி எப்படா கண்டுபிடிச்சிங்க வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு வந்து, யோ யார் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்குறாங்க. ஹீரோ வணக்கங்க, நான் வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ்ங்கன்னு சொல்ல, ஓ உன்னை யார் அனுப்புனது எனக்கு தெரியும், அவன் தான் உன்னை அனுப்பி வச்சிருப்பான் எனக்கு தெரியும், அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தன் வந்தானே அவன் யார் உன் ஃப்ரெண்டா, நீ எத்தனை பேர்ரா இந்த மாதிரி அவன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான், என்ன ஆனாலும் சரி என் பசங்களெலாம் கொடுக்க முடியாது சொல்லு, எப்படிடா நீங்கள் இருக்கன்னு நான் கண்டுபிடிச்சா, நீ சரிப்பா அதெல்லாம் கொடுப்பா, நீ என்னை வந்து இங்கே பார்த்துட்டேன் இருந்தாலும் நீ என்னை பார்க்கல அப்படின்றது அவன்கிட்ட போய் சொல்லு, அவன்கிட்ட நீ எவ்வளோ காசு வாங்கியிருந்தியோ அதை விட அதிகமாக தரேன், ஆனால் அதோட அதிகமாகலாம் என்கிட்ட இருக்காது, ஆனால் என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் தரேன் சரியா, இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. ஹீரோ ஏம்மா தாயை பேசி முடிச்சிட்டியா, எனக்கே மூச்சு வாங்குதுமா நீ பேசுனது, நீ ஏதோ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்களேன், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோன்னு நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே போய் காஃபி போட்டு குடிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு புக் எழுதின கதையாசிரியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இறந்தார், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய நியூஸு, அதை பற்றி கேள்விப்படாமல் இருக்க முடியுமா, ஓ இப்போ தாங்க புரியுது, நீங்கள் வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட்டில் இந்த மாதிரி கொலை சம்பவத்தெல்லாம் போய் இது பண்ணுற ஆளா, இந்த சர்ச்சில் நடந்த கொலை சம்பவத்தை பற்றி தான் விசாரிக்க வந்துருக்கீங்களான்னு கேட்க, ஹீரோ ஆமாங்க உங்களுக்கு அது தெரிஞ்சுமா நீங்கள் இங்கே இருக்கீங்க, யாருமே இல்லைன்னா நான் நினச்சி வந்தேன், சரி நீங்கள் இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பூகி மேனோட சிம்பிளை ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின் இல்லைங்க நான் அதெல்லாம் பார்த்ததில்ல, அதே மாதிரி இந்த இடத்தை வந்து என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான் வாங்கியிருக்காரு, எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை, என் பசங்களையும் என்னையும் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அதான் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவன் கண்ணுக்கு தெரியாமல் தனியாக ஓடி இங்கே வந்துட்டோம், நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, நான் கூட உங்களை அவன் அனுப்பி வச்ச ஆளு அப்படின்னு தான் நினச்சேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ இல்லைங்க நான் இந்த சர்ச்சை பற்றி தான் பார்க்க வந்தேன், சரி நான் கிளம்புறேங்க, தனியாக இருக்கீங்க பார்த்துருங்க, நான் போயிட்டு நாளைக்கு வந்து அந்த சர்ச்சை பார்க்குறேன், ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அதுக்கு ஹீரோயின் நீங்கள் தாராளமாக வாங்க இல்லை வராமல் கூட போங்க, ஆனால் எங்களை பற்றின விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நான் யார்கிட்டங்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஐயோ ஒரு குடும்பம் அந்த பூகி மேன் கிட்ட மாட்டிக்கிச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு டென்ஷனாகவே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்குறாரு. அன்றைக்கி நைட் ஆகுது, டைலனும் சாச்சும் டிவியில் பேய் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்காதீங்கப்பா, நைட் டைமில் கெட்ட கணக்கணமாக வரும், போய் பல்ல விளக்கிட்டு படுங்கன்னு சொல்கிறான். பசங்கள்லாம் கிளம்புறாங்க. அப்போ டைலன் ஹீரோயின் கிட்ட மதியம் ஒருத்தர் வந்தார், அவர் யார் அப்பாவுக்கு தெரிஞ்சவரான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்லை அவர் வேற ஒரு விஷயமா வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டைலன் என்ன அந்த சர்ச்சில் நடந்த கொலை சம்பவத்தை பற்றி பேச வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இவங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு யார்ப்பா அந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு டைலன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு டைலன் நாங்கள் வந்து அதை கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஓஹோ அதனால தான் நீ இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு பயந்தையா, சரி சரி பல்ல விளக்கிட்டு போய் படுங்க, அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே டைலன் கிட்ட ஜாச்சி என்னடா நடந்தது சர்ச்சில் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். டைலன் ஒன்றுமே சொல்லாமல் போய் படுத்துறான். இந்த பக்கம் ஹோட்டலில் தங்கியிருக்க நம்ம ஹீரோயினை பற்றி நெட்டில் தேடி பார்க்குறாரு. அதில் ஹீரோயின் ஒரு பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸை பார்க்குறாரு. இப்போ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அந்த வீடு அப்புறம் சர்ச்சு, அங்கே ஒரு குடும்பத்தை கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் மட்டும் காணாமல் போயிருப்பான். அவன் தான் இப்போ நம்ம டைலன் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பேய் குழந்தை மைலோ. ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட சிஸ்டம்ல மிஸ்டர் பூகி மேனோட சிம்பிள் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ஹீரோ என்னடா ஆச்சுன்னு ஒயர் கனெக்ஷன் எதுவும் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கீழே போய் குடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு மிஸ்டர் பூகி மேன் பேய் வருது. ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கு. சிஸ்டமோட ஸ்க்ரீனில் தன்னோட முகத்தை பார்க்குது. ஹீரோ கரெக்டாக மேலே இருந்துச்சு பார்க்குறாரு. ஸ்க்ரீனில் பூகி மேனோட முகம். ஹீரோ பயந்து போறாரு. அப்போ திடீர்னு சிஸ்டம் ஆன் ஆகி அதில் பூகி மேனோட சிம்பிள் தெரியுது. ஹீரோ பயந்து சிஸ்டம் மூடி வச்சிருக்காப்ல. அதே நைட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட பையன் டைலன் கிட்ட பேய் குழந்தை மயிலோ பேசுறாரு. வா 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 போய் அடுத்த படம் பார்க்கலாம் வா வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம டைலன் டே போடா நான் வரலடா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போத்தின்னு படுக்கிறாப்புல. அதால் நம்ம பேய் குழந்தை மயிலோ ஓ நீ அப்படி வரியா நீ எப்படி தூங்குறன்னு நான் பார்த்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சில பேய் கனவுகளெல்லாம் தரான் பயங்கரமாக. இதனால் நடுராத்திரியில் முழிக்கிற டைலான் நேராக கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அங்கே போகிற வழியில் மிஸ்டர் பூகி நிற்கிறாப்புல ஓரமாக. அதெல்லாம் நம்ம டைலான் கண்டுக்கல. நேராக கீழே போகிறான். அங்கே ஒரு புது பொண்ணு வந்திருக்கா. என்னப்பா கெட்ட கனவு வருதா, இந்த படத்தெல்லாம் பார்த்தேன்னு வையே உனக்கு கெட்ட கனவே வராதுன்னு பேய் குழந்தைகள் மைலோன் டெட் அப்புறம் அந்த பொண்ணு எல்லாம் சொல்லி இப்போ அந்த பொண்ணு வந்திருக்கா இல்லையா அவளோட சீடியை கொடுத்து பார்க்க சொல்கிறா. அதில் கிறிஸ்மஸ் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் இந்த பொண்ணு விட்டுப்பட கிறிஸ்மஸ் அன்றைக்கி மார்னிங் நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ்னால் பனிப்பொழிவு இருக்கும்ல, அன்றைக்கி நைட்டு சரியான பனிப்பொழிவு. அதில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்து அவங்கள பனியில் படுக்க வைக்கிறா. இதனால் அவங்க எல்லாம்
விரைச்சி பனியில் உறைஞ்சி செத்து போகிறாங்க. அதோட அந்த படம் முடியுது. பேய் குழந்தைகள் எல்லாம் வா அடுத்த படம் பார்க்கலான்னு கூப்பிட டைலன் நான் வரலன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கு பேய் குழந்தை மயில தம்பி இன்னும் நிறைய இருக்குப்பா, நீ என்ன பாதியில் போகிற, சரி இன்னைக்கு நைட்டு போ, ஆனால் நாளைக்கு நைட்டு வா, இல்லைனா உனக்கு கெட்ட கனவு வரணும்னு சொல்லி அனுப்பி விடுறான். அடுத்த நாள் காலையில் விட்டுட்டு நம்ம டைலன் கண்ணுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பேய் குழந்தைகள் தெரியுது. போக போக லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு கிடப்பா. அப்போ அந்த இடத்துக்கு டைலனோட அண்ணன் சேச் வரான். வந்து என்னடா அவங்க எல்லாம் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாங்கன்னு நினைக்கிறியா, என் கண்ணுக்கும் தெரியுறாங்க, நீ ரொம்ப ஸ்பெஷலாக நினச்சிக்காத, இங்கே என்ன நடக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கமாக திட்டுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தம்பியை பார்த்து என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு கண்டிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே கிளம்பி பக்கத்தில் இருக்க அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. ஹீரோயின் இங்கே தாங்க ஏதோ கொலை நடந்ததுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்க நம்ம ஹீரோ எனக்கு தெரியுங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் தாங்க மாட்டீங்க, நான் இந்த இடத்த கொஞ்சம் சோதனை போட வேண்டியிருக்கு, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களான்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக விட்டுட்டு வெளியே போகிறாங்க. ஹீரோ அந்த கொலை நடந்த அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ அங்கே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை ஸ்டார் ஷேப்பில் வச்சு கொலை செஞ்சுருக்காங்க. அவங்கள வந்து முக்கியமான ஒரு ஆதாரமாக என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பாத்திரம், சர்ச்சில் யூஸ் பண்ணப்படுற ஒரு பாத்திரம். அதுதான் ஹீரோ அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு அது எந்தெந்த இடத்துல இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு சத்தம் கேட்குது, அது அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க ரூமுக்குள்ளே கேட்குது. அங்கே போய் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அப்போ இவர் இங்கே ஒரு எவிடன்ஸாக ஒரு பாத்திரத்தை பார்த்தார் இல்லையா, அந்த பாத்திரம் அங்கே அசைஞ்சிட்ருக்கு. ஹீரோக்கு கொஞ்சம் பயம் வருது. அந்த பயத்தோட அந்த பாத்திரத்தை திறக்கிற பார்க்குறாரு. அதுக்குள்ளே எலி. அப்பாடா எலின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த சின்ன பசங்க எல்லாம் நிற்கிற மாதிரி நிழல் மட்டும் தெரியுது, ஆளை காணும். ஹீரோ என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிழல்கள் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வருதுங்க. நம்ம ஹீரோ என்னடா இது லைட் ஹவுஸ் படத்தில் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல. அப்போ திடீர்னு அங்கே மிஸ்டர் போகிமேன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காட்டி பயம் கொடுத்துறாரு. ஹீரோ பயந்து போய் பின்னாடி இருக்க ஒரு ரூமில் விழுறாரு. அங்கே தான் இந்த போகிமேன் சம்மந்தப்பட்ட சிம்பிள் இருக்குது. ஹீரோ ஐயையும் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்தார், அவர் வந்து காணாமல் போயிருப்பார். அதால் அந்த போஸ்டிங்க்கு வேற ஒருத்தர் வந்திருப்பார். இப்போ அவர் தான் நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணி பேசுகிறார். இந்த மாதிரி சார் இங்கே இருந்த ப்ரொஃபஸர் வந்து காணோம், ஆனால் அவர் காணாமல் போனதுக்கப்புறம் எங்களுக்கு அவரோட பொருட்கள்லாம் சிலது கிடச்சிட்டு அதை வச்சு நான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது சார், அவரோட காணாமல் போன சம்பவத்துக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது சார், நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் சார், இதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சரி நான் நாளைக்கு காலையில் அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. அங்கே வெளியில் ஹீரோயினோட பையன் டைலன் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ என்னடா இந்த இடம் நல்லா இருக்கான்னு கேட்க அதுக்கு டைலன் யோ இங்கே நீ இருக்கிற இடத்துல நிறைய பேர் செத்துருக்காங்கன்னு சொன்னால் உனக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வாஸ்துமான பேச்சு தாண்டா தம்பி, எனக்கும் இந்த மாதிரிலாம் இடத்துல இருந்தால் எனக்கு கெட்ட கனவு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டைலன் அந்த மாதிரி கெட்ட கனவு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ நான் வந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுவேன், கனவுல யாருக்காவது ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கனவுக்கும் ரியல் லைஃப்க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியாக ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்போ ஒரு கார் இவங்க வீடை தேடி வருது. யார் வர்றதுன்னு பார்த்தா ஹீரோயின் யார் கண்ணில் படக்கூடாதுன்னு இங்கே வந்து தங்கியிருக்காங்களோ அவன் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவரை பார்த்ததுமே நம்ம டைலன் ஃபேன்ட்லேயே உச்சா போயிடுறான். அந்த அளவுக்கு அவன் ஒரு சைக்கோ போல், அந்த அளவுக்கு இந்த பையனை டார்ச்சர் பண்ணியிருக்கான் போல. ஹீரோயின் போயிட்டு இங்கே எப்படிடா வந்த, பசங்களெல்லாம் அவங்ககிட்ட அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி 2 கார் வருது. இது யாரோடதுன்னு பார்த்தா இந்த ஊரோட போலீஸோடது. இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஹீரோயினோட பசங்களை கூட்டிகிட்டு போக. ஹீரோயின் முடியாது, கோர்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு போலீஸ் தடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க எங்கள் கடமையை செய்ய வில்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ குறுக்கால நம்ம ஹீரோ வராரு. இவர் ஒரு முன்னாள் போலீஸ் தானே, லா பாயிண்ட்லாம் பேசுகிறாப்புல. கோர்ட் ஆர்டர் இல்லை, சீனியர் போலீஸ் ஷெரீஃப் இல்லை, நீ எப்படி பசங்களை கூட்டிகிட்டு போக வந்த, உன் வேலையே போகும் இப்போ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த போலீஸ் அடடா நமக்கு ப்ராப்ளம் வந்துடும் போலையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருச்சி ஓடிடுறான். ஹீரோயினோட சைக்கோ ஹஸ்பண்ட் இது இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோவை அசிங்கமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஹீரோ சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோ என்னது கிளம்புறீங்களா, நோ போகக்கூடாது, ஏன்னா இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்க வேறு வீட்டுக்கு போனாங்கன்னா இவங்களை யாரோ கொலை பண்ண அந்த பூகிமேன் வந்து கொலை பண்ணிடுவான் இல்லையா, அதால் தான் ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் கிட்ட அந்த காரணத்தை சொல்ல முடியாது இல்லையா, அதால் இல்லைங்க இப்போ இந்த போலீஸ் வந்து உங்களை பார்த்துருக்காரு, அப்புறம் நீங்கள் நைட்டாக வீடை காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறது ஈஸி ஆகிடும், உங்கள் பசங்களையும் அவங்க பிரிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் சரிங்க அப்போ நான் இன்றைக்கி நைட்டு டின்னர் வரைக்கும் நீங்கள் என் கூட இருக்கீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் புரியுது, சரி அவங்க பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாப்புல. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ எல்லாருக்கூடையும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாப்புல. அப்போ ஹீரோயினோட பையன் ஜாச்சு ஹீரோ கிட்ட நீங்கள் போலீஸாக இருக்கும்போது டெட் பாடியெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு ஒரு மாதிரி பேசுகிறான். டைலன் கொஞ்சம் நல்ல மாதிரி பேசுகிறான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கிறாங்க. ஹீரோக்கு தூக்கம் வரல, அதால் எழுந்து அந்த சர்ச்சு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு ஃபோட்டோவில் அந்த மிஸ்டர் பூகி இருக்க மாதிரி இருக்குது, அதை பார்த்து பயந்து போகிறாரு. அப்போ அங்கே ஹீரோயின் வராங்க. 2 பேரும்
தூக்கம் வரல அப்படின்னு சொல்லவே 2 பேரும் வெளியே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் தம் அடிக்கிறாங்க. ஹீரோ என்னங்க தம்லாம் அடிக்கிறீங்கன்னு கேட்க ஹீரோயின் ஆமாங்க பசங்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்ல சேச்சா நான்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் என்ன அவங்க அப்பாவா இதெல்லாம் கேட்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் நீங்கள் அப்பாவாக இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காலையில் போலீஸ் வேலையில் இருந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோ கிட்ட. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு அது ஒரு பெரிய கதைங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபேமஸ் புக் ரைட்டருங்க, அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவருக்கு நிறைய உதவி நான் பண்ணேங்க, ஈவன் அவர் வீட்டுக்கு கடைசியாக போயிட்டு வந்தாலும் நான் தான், அது மட்டும் இல்லாமல் அவர் சாகர அன்னைக்கு நான் தான் கடைசியாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், அதால் போலீஸ் என்ன ஈஸியாக சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்போ நானே போலீஸ் தானே இருந்தேன், அப்போ வந்து அவர் கேட்ட ஃபைல்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், என்னோட மேல் அதிகாரி கொடுக்காதன்னு சொன்னால் கூட நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், அதனால் காண்டான என்னோட மேல் அதிகாரி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருங்க, இப்போ நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட அவங்க கதையை கேட்க ஹீரோயின் என்னங்க சொல்ல, என் புருஷன் வந்து என் சின்ன பிள்ளையும் என்னையும் டயலனையும் போட்டு அடி நடிப்பான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், அதால் தான் நாங்கள் 2 பேரும் இங்கே கிளம்பி வந்துட்டோம், கூடவே என் பெரிய பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி ஒரு மறைமுகமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என் சின்ன பையன் டயலன் ரொம்ப சோகமாக இருக்கிறதே காரணமே அந்த பையன் தாங்க, அந்த கலிசட போன என் புருஷன் தாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்குள்ளே பேய் குழந்தை மீலோ நம்ம டைலன் கிட்ட வந்து பாப்பா அடுத்த படம் பார்க்கலாம் டைம் ஆகுதுன்னு கூப்பிட்றான். முதல்ல டைலன் வரலன்னு சொல்கிறான், ஆனால் அவன் அந்த மீலோ நீ மட்டும் வரலன்னா உனக்கு நான் வந்து பேய் கனவு கொடுப்பேன், உன்னால் தூங்கவே முடியாது, நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். வேறு வழி இல்லாமல் டைலன் படம் பார்க்க போகிறான். அங்கே வேறு ஒரு பேய் குழந்தை கிச்சன் ட்ரீம் மாடலிங் அப்படின்னு ஒரு படத்தை கொடுக்குறான். அதில் அவன் குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் புது வீட்டில் இருக்க கிச்சனை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குடித்த கூல்ட்ரிங்க்ஸில் இந்த பையன் வந்து விஷத்தை கலந்துடுறான். அன்றைக்கி நைட்டு எல்லாரையும் கட்டி போட்டு கிச்சனில் தண்ணியை நிரப்பி அவங்கள உட்கார வச்சு அந்த தண்ணியில் கரண்ட் ஷாக்கை கொடுத்து அவங்கள கொல்றான். இதை பார்க்குற டைலன் மேலே தன்னோட ரூமுக்கு ஓடிடுறான். டைலன் இப்படி போயிட்டு வர்றதை அவங்க அண்ணன் ஜார்ஜ் பார்த்துட்டு அப்போ கீழே பேஸ்மெண்ட்டில் தான் இந்த பேய் குழந்தைங்க இருக்காங்கன்னு அவன் கீழே போய் அந்த பேய் குழந்தை மேலே கிட்ட என்னையே விட்டுட்டு அவனை தேர்ந்தெடுத்தீங்க, நான் தானே பெரியவன், என்ன தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பேய் குழந்தை மைலோ ஏன்னா அவன் உன்னை விட திறமைசாலி, அதான் இந்த விஷயத்தை நீ வெளியில் சொன்னா அவன் குடும்பத்தையும் மிஸ்டர் போகி கொண்டுடுவார் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயின் அண்ட் ஹீரோ நல்லா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸு அந்த போதையோடையே போய் ஹீரோ நான் படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் விடுது. ஹீரோயின் கிட்ட என்ன ஆனாலும் சரி இந்த வீடு விட்டு போயிடாதீங்க, நான் வரேன் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் வரேன்னு சொன்னார் இல்லையா, அங்கே அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹேம் ரேடியோவை காட்டுறாரு. இந்த ஹேம் ரேடியோ அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் இருக்கீங்கன்னா அங்கே திடீர்னு உங்களுக்கு ஃபோர்ட் சிக்னல் கிடைக்காது, பனிக்காலத்துலலாம் சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த எஃப்எம் ரேடியோவை மாதிரி இந்த ஹேம் ரேடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலயமா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் ரெஸ்கியூ ஸ்டேஷன், அப்புறம் வந்துட்டு ஃபயர் ஸ்டேஷன் இவங்களுக்குலாம் கால் பண்ணி எங்களுக்கு அர்ஜென்ட்டுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஈவன் உங்களுக்கு ஃபோன் சிக்னல் கிடைக்கலனா கூட, நெட்வொர்க் கிடைக்கலனா கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஹேம் ரேடியோ யூஸ் ஆகுது. இதை வச்சு அந்த ப்ரொஃபஸர் என்ன கதை சொல்கிறாருன்னா 1970களில் இந்த ஹேம் ரேடியோ மூலயமா பல மர்மமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எஃப்எம்னா ஒரு பேண்ட்வித் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி 93.5 92.7 இந்த மாதிரி பேண்ட்வித்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹேம் ரேடியோக்களுக்கும் சில பேண்ட்வித் இருக்குது. அது வந்து எஃப்எம் ரேடியோக்குள்ளே சிமிலராக போகும். அந்த பேண்ட்வித்தில் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு பேண்ட்வித்தில் ஒரு பொம்மை பியானோ வாசிக்கிற குழந்தைங்களோட பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்திருக்கு 1970களில். அப்போ அங்கேருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது ஏன் இப்படி வாசித்த மாதிரியே இருக்குது, ஒருவேளை இது பேயாக இருக்குமோ அப்படிங்கிற கட்டுக்கதைகள்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் காலம் போக போக மக்கள் அதை பெருசாக கண்டுக்கல, அதால் அதை கட்டுக்கதையாகவே போயிடுச்சு. ஆனால் 1990களில் ஒருத்தர் 1970 நடந்த ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுதா அதை வெளியிடுறாரு. அதை நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறாரு. அதோட ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க வாசிக்கிற பியானோட சத்தம் வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு சில நம்பர்ஸை சொல்கிறா. அதுக்கப்புறம் புரியாத பாஷையில் எதையோ சொல்கிறா. கூடவே யாரோ ஒரு லேடி கத்துற சத்தம் கேட்குது. அதோட அந்த ஆடியோ முடியுது. நம்ம ஹீரோ என்னங்க ஏதோ நம்பர் சொன்னாங்களே அது என்ன, அப்புறம் அந்த பொண்ணு ஏதோ புரியாத பாஷை பேசினாலே அதால் என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் அதாவது கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் எப்படி இருக்கும்னா நம்பர்ஸில் தான் இருக்கும், லேட்டிடியூடில் எவ்வளோ லாங்கிடியூடில் எவ்வளோன்னு, அதை வச்சு தான் நம்ம அட்ரஸ் சென்ட் பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு அட்ரஸ் தாங்க இது. அது எந்த இடம்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ். நீங்கள் கேட்ட மொழி வந்து நார்வேல பேசப்படுறது. 1973 ஒரு இந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு அட்ரஸில் ஒரு குடும்பமே கொலை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை காணாமல் போயிருக்கா. இது மாதிரி இன்னும் 3 ஆடியோஸ் எனக்கு முன்னாடி போன பாட்டில் வந்து அந்த ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. தோ இந்த ஹேம் ரேடியோ கொலை நடந்த எல்லார் வீட்லேயும் இருந்திருக்குங்க, இந்த பாருங்கள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு.
ஆல்ரெடி அவங்கக்கிட்ட ஒரு ஹேம் ரேடியோ இருந்தாலும் இது அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கு. அதை வச்சு அவர் ஒரு மேப் போட்டு பார்க்குறாருங்க. அதில் வந்து எல்லா வீடுமே வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடந்த வீடாக தாங்க இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறார். நம்ம ஹீரோ நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, அந்த பூகி மேன் வந்து கொலை செய்யப்பட்ட வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்து வேற ஒரு வீட்டுக்கு மாறினா தான் அந்த கொலையை பண்ணோம். இதை வந்து ஒரு பேட்டர்னு, அதை வச்சு தான் நான் வந்து எந்தெந்த வீட்டில் தான் கொலை நடந்துச்சோ அந்த வீட்டெல்லாம் போய் அழிச்சிட்டு இருக்கேன், அந்த செயினை கட் பண்ண பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர், சார் வெறும் வீடு மட்டும் இங்கே முக்கியம் இல்லை சார், இந்த பியானோ மியூசிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தான் சார். ஏன்னா பூகின்னு சொல்லப்படுற அந்த பேய் வந்து ஒரு 3 விஷயத்தை பண்ணும் சார். ஒன்று அந்த குடும்பத்தை கொலை பண்ணும், இன்னொன்று அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைங்க காணாமல் போவாங்க. முன்னாடி இந்த பியானோ மியூசிக் இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்ட்டை காட்டுறீங்க, இன்னும் வேறு ஏதாவது ஒரு விஷயமா கூட அந்த இருக்கலாம் சார். ஆனால் அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்கிறா தெரியுமா, அம்மா கத்துறது நிறுத்துது, நான் பேசுகிறது மிஸ்டர் பூகிக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த குழந்தைய வச்சு தான் அவன் ஃபேமிலியை கொலை பண்ணுறான், அப்புறம் அவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆடா பாவீங்களா, இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களாடா, ரைட்டு, நமக்கே இவ்வளோ லேட்டுன்னு தோணுது, மிஸ்டர் பூகிக்கு தோணியிருக்காதா என்ன? அதால் அந்த ஹேம் ரேடியோ மூலயமா இவங்க பேசினதை ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் இவங்களுக்கே போட்டு காட்டுறாரு. நம்ம ஹீரோ, சரி நீ இந்த டேப்பை வந்து இந்த ஹேம் ரேடியோ வந்து எரிச்சிடுப்பா, நான் போய் ஒரு ஃபேமிலியை காப்பாற்றணும், அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, குழந்தைங்க மூலியமாக தான் அவன் கொல்றான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு, அவங்க 2 பசங்களை யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ண போகிறான், நான் யார் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள போய் தடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே ஹீரோயினோட பெரிய பையன் சாச் சின்ன பையன் தயலனை போட்டு அடிக்கிறான். ஏண்டா நான் உன்னோட என்னடா குறைஞ்சி போயிட்டேன், அவங்க உன்னை செலக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க, சொல்லு உன் வாயால் சொல்லு, அதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லு, எங்கள் அண்ணன் தான் சரிப்பட்டு வருவான்னு சொல்லுன்னு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பேய் குழந்தைங்கள்லாம் வந்து ஜாச்சை துரத்தி விட்டுட்டு டைலன் கிட்ட, பத்தியா இவன் உனக்கு தேவையா, எல்லாரையும் கொன்னுடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ டைலன், எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எதுக்கு நான் எங்கள் அம்மாவை கொல்லணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பேய் குழந்தை மைலோ, அதை தான் நானும் சொல்கிறேன், என்ன பண்ணாங்க அவங்க, கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்றைக்கி நைட் ஹீரோயின் ஜாச்சை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, எதுக்குடா தம்பி இப்படி அடிச்சேன்னு. அதுக்கு ஜாச் அவனையும் அவங்க அம்மாவையும் அசிங்கமாக திட்டிட்டு ரூமுக்கு போயிடுறான். டைலன் தன்ன மாதிரி சாந்தமாக இருக்கிறதையும் ஜாச் அவங்க அப்பா மாதிரி முரடனாக இருக்கிறதையும் ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. டைலன் நான் வீக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின், இல்லை நீ அப்படிலாம் இல்லை, நான் உன்னை எப்பயும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டைலன், எங்கே அப்பா அடிச்சப்பையும் காப்பாற்றலை, இப்போ இவன் அடிச்சிட்டு இருக்கான் அப்பயும் காப்பாற்றலன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போயிடறான். அப்போ அவனுக்கு மோசமான கனவு வருது. அதில் அவங்க அப்பா ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரியும், இவன் போய் அதை பார்த்ததால இவன் அடிக்க துரத்திட்டு வர மாதிரியும், இவன் ரூமுக்குள்ளே போகிறான். அந்த ரூமுக்குள்ளே சர்ச்சில் நடந்த மர்டர் ஓடுற மாதிரியும், அங்கே மிஸ்டர் பூமி இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இவன் யாரோ ஒரு 3 பேர் எரிக்கிற மாதிரியும் கனவு கண்டு பயந்து போகிறான். சரி நம்ம கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போவோம், கீழே போனால் தானே அங்கே ஒரு படம் போடுவாங்க, அதை பார்த்தா நமக்கு கெட்ட கனவு வராது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறான். கீழே அங்கே பேய் குழந்தைங்கலாம் இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நீ ஒரு படத்தை பார்த்தே ஆகணும்ப்பா, இல்லைனா மிஸ்டர் பூகி காண்டாயிடுவார், அது நல்லது இல்லைன்னு சொல்லி மைலோ தன்னோட மர்டர் பண்ண அந்த வீடியோவை போட்டு காட்ட போகிறான். அதில் இந்த சர்ச்சில் நடந்த குடும்பம் தான் இவனோட குடும்பம் ஆச்சு இல்லையா. அதில் இவனுக்கு 3 அக்காவும் ஒரு அம்மா ஒரு அப்பா இருப்பாங்க. அன்றைக்கி காலையில் சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த சர்ச்சில் இவங்க ஃபேமிலி குடித்த ட்ரிங்க்ஸில் ஒரு விஷத்தை இவன் கலந்துருவான். அது எல்லாம் குடிச்சிடுவாங்க. அன்றைக்கி நைட்டு சர்ச்சில் அவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாரையும் ஸ்டார் ஷேப்பில் படுக்க வச்சு அவங்க கையில் காலில் எல்லாம் கட்டி போட்டு ஜீசஸ் மாதிரி ஆணி அடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவங்க தலையில் கோணி பை போட்டு மூடி வச்சுருவான். அப்புறம் அவங்க வயிறு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்வீட்டை வச்சுருவான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பாத்திரம் தான். அதுக்கப்புறம் இவன் பண்ணுற எல்லா வேலையுமே இவனுக்கு நின்று கைட் பண்ணுறது வந்து மிஸ்டர் பூகிமேன் பேய் தான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், பூகிமேன் எல்லா எலியையும் அந்த பாத்திரத்துக்கிட்ட அனுப்புவான். அந்த எலிங்க போய் அந்த ஸ்வீட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரம் அந்த எல்லாரும் வயிற்று மேலேயும் அப்படியே டப்புன்னு மூடிடும். அப்புறம் என்ன பண்ணுறான்னு இந்த மைலோ ஒரு நெருப்பு வர வச்சு அந்த நெருப்பு கறி இருக்கும் இல்லையா, அந்த கறி எடுத்துகிட்டு போய் அந்த பாத்திரத்தை மேலே வைக்கிறான். சூடு தாங்காமல் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்க எலி என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அந்த வயிறை கொடாஞ்சிக்கிட்டு கிழிச்சிட்டு உள்ளே போய் மறுபடியும் வயிறை கிழிச்சிக்கிட்டு வெளியே வருது. இது அப்படியே பார்க்க நம்ம டைலனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அதால் அங்கேருந்து கிளம்ப பார்க்கலாம். அவங்க இருடா இன்னும் ஒரு படம் இருக்குது, நம்ம அதை போட்டு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இன்னொரு படமா, நாளாக வரலப்பா ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி ஓடுறான். இவங்கெல்லாம் அவன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வர்றாங்க. அவன் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்குள்ளே போகிறான். அங்கே மிஸ்டர் பூகி வந்து துரத்துறாரு. இவன் பயந்து போய் ரூம்குள்ளே ஒளிகிறான். அங்கே அந்த பேய் குழந்தைங்கள்லாம் வராங்க. வந்துட்டு வா படம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், தயலன் என்னாலலாம் வர முடியாதுப்பா, என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என் குடும்பத்தை கொண்டுட்டு உங்கள் கூடலாம் வந்து ஜாயின் பண்ண முடியாது, எனக்கு இது பிடிக்கல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேய் குழந்தைங்கள், அப்படியா சரி நாங்கள் ஒன்று விட்டுறோம், இனி நான் உங்களை ஃபீல் பண்ணல, எங்களுக்கு வேறு ஆள் தெரியும், நான் அவங்கள போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஐயோ வேற ஆளா, அது நம்ம அண்ணனாச்சு ஜாச் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயலாம் தன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வரான். ஆனால் ஆல்ரெடி அங்கே ஜாச் அந்த பேய் குழந்தைங்களோட சேர்ந்து கடைசி படத்தை பார்த்துட்டு இருக்கான். நம்ம டைலன் போய் அவனை கூப்பிட்றான், அண்ணா வாடா இதெல்லாம் பார்க்காதரா அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் அவன் அடித்து நீ போடா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான்.
அதை பார்த்துட்டு இருக்க பேய் குழந்தைகள் மயிலை வந்து என்னடா பார்க்குறேன், இந்த விஷயத்தை வெளியில் சொன்னோன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை கொண்டுடுவோம், அந்த பூகி மண் வந்து குடும்பத்தையே கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுறான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம தைலம் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தன்னோட 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு போக கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. அதால் ஹீரோயின் இப்போ இவங்களை அனுப்பிவிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதே சமயம் தனியாக விட முடியாது, இவன் பசங்களே அடித்து கொண்டுடுவானே, குறிப்பாக டைலானாவும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கொண்டுட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினும் அவங்க கூடவே இந்த வீடை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க காலி பண்ணிட்டு போன அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு, வீட்டில் ஆளை காணும். உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயினோட ஃபோனை அவன் ஹஸ்பண்ட் வச்சுருக்கான். நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறான், இன்னொரு தடவை என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறதோ மெசேஜ் பண்ணுறதோ வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதால் அங்கே கிளம்புறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவங்க பையன் டைலனை கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரான். வந்து நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இன்னொதோட என் பொண்டாட்டி பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனை சுட்டே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து துரத்தி விட்டுறான். அடுத்த நாள் காலையில் விடியுது. இப்போ இந்த குடும்பத்தை போட்டு தள்ள போகிறது ஜார்ஜ். அவங்ககிட்ட பேய் குழந்தைகள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறத அந்த டிவைஸை கொடுத்துரு, இங்கே என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணு காலையிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அதை ரெக்கார்ட் பண்ணுறான். தூரத்தில் அந்த கேமரா வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து அவனும் அந்த வீடியோக்குள்ளே பதிவாய்க்கிறான். நம்ம டைலனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதால் ஹீரோயின் ஃபோனை யாருக்குமே தெரியாமல் எடுத்து நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறான், எங்களை காப்பாற்றுங்கன்னு. ஹீரோ என்னதான் அடி வாங்கியிருந்தாலும் ஹீரோயின் டைலனை காப்பாற்ற கிளம்புறாரு. நைட் ஆகுது. ஜார்ஜ் தான் நினச்ச மாதிரியே அவங்க எல்லாரையும் சோளக்காட்டுக்கு நடுவில் படத்தோட ஸ்டார்டிங்கில் சீனில் வந்த மாதிரி கட்டி போட்டு வைக்கிறான், அந்த சோளக்காட்டு பொம்மை மாதிரி. இப்போ அவங்கள எல்லாரையும் எரிச்சு அந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ண போகிறான். ஹீரோயின் அண்ட் அவங்க இருக்க எல்லாருக்குமே இதை ஜார்ஜ் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, தப்பிக்க முடியாது. இப்போ ஜார்ஜ் ஒருத்தரை எரிச்சு கொல்ல போகிறான். அது முதல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அப்பா தான். அவர் எரிச்சு படம் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினை தேடி வராரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் ஹீரோயின் கத்துற சத்தம் கேட்குது. எங்கன்னு பார்த்தா அந்த ஹீரோ வீட்டுக்கு எதிரிலே தான் அந்த சோளக்காட்டு இருக்கும். ஸோ இப்போ ஹீரோ வந்து கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டுருக்காரு. ஜார்ஜ் டைலனை எரிக்க போகிறான். அப்போ கரெக்டாக கார் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோ அவன் மேலே மோதி கீழே தள்ளுறாரு. அப்போ அவன் கையில் இந்த வீடியோ கேமரா போய் அந்த பக்கம் விழுது. இந்த கேப்பில் ஹீரோயின் அண்ட் டைலனை காப்பாற்றி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு ஓடுறாரு. பேய் குழந்தை மைலோ ஜார்ஜ் கிட்ட, தம்பி வீடியோ ரெக்கார்டரை எடுத்துகிட்டு போப்பா, அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அவங்களை கொண்டு இதில் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்றான். கேமராவை எடுத்துகிட்டு ஜார்ஜ் அவங்க பின்னாடியே ஓடுறான். அப்போ நடுவில் ஹீரோ அவன் கையில் மாட்டிக்கிறான். அப்போ ஹீரோ கையில் உள்ளங்கையை பாதியை ஜார்ஜ் வெட்டிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் ஒளிறாங்க. அங்கே அந்த பேய் குழந்தைங்க ஜார்ஜை அவங்க அம்மா அப்புறம் தம்பியை கண்டுபிடிச்சி போட்டதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்குதுங்க. ஹீரோயினை வீட்டுக்குள்ளே மடக்கி வைக்குதுங்க. ஜார்ஜ் ஹீரோயின் அண்ட் டைலனை வெட்ட போகிறான். அப்போ ஹீரோ வந்து அந்த கேமராவை உடச்சிட்றான். இதால் ஜார்ஜால் கொலை பண்ண முடியாமல் போயிடுது. உடனே அவன் மாடிக்கு போய் அந்த பெட்டிக்குள்ளே வேறு கேமரா இருக்கான்னு பார்க்குறான். இல்லை, அதால் எனக்கு ஒரு கேமரா கொடுங்கன்னு அந்த பேய்கிட்டையும் அந்த பேய் குழந்தைங்கிட்டையும் கேட்குறான். ஆனால் அவங்க இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது, எங்களை மாதிரி நீ திரும்ப வர முடியாது, நீ காலி, பூகி மேன் உன் மேலே கானில் இருக்காருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மிஸ்டர் பூகி மேன் வந்து நம்ம ஜார்ஜை தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோ அண்ட் ஹீரோயின் கண்ணு முன்னாடியே ஜார்ஜ் பூகி மேன் கூட போயிடுறான். வீடு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அண்ட் தைலன் அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. ஹீரோ தன்னோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகலான்னு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அப்போ ஒரு ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தா இல்லையா, அங்கே போய் திங்ஸ் எடுக்க போகிறாரு. அப்போ அங்கே அந்த ஹேம் ரேடியோ இருக்குது. அது நம்ம ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுது. அங்கே பூகி மேன் வராரு. அதோட படம் முடியுது. ஏண்டா, நான் பாட்டுன்னு சிவனேன்னு எனக்கு கிடைக்கிற வீட்டெலாம் மர்டர் பண்ணி குழந்தைய தூக்கின்னு போய் சாப்பிட்டுட்டு இருந்தா, நீ முதல்ல அந்த வீடுங்களெல்லாம் எரிச்ச சரின்னு விட்டேன், இப்போ என் சாப்பாட்டிலே கை வைக்கிறேன் நீன்னு பூகி மேன் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடுச்சான்னு தெரில. அதே மாதிரி ஹீரோ அண்டு ஹீரோயின் எல்லாரையும் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அதில் ஹீரோயின் டைலன் சேஃபான்னு தெரில. ஏன்னா பூகி மேன் வந்து விஷத்தை கொடுத்து தான் அதுக்கப்புறம் அவங்கள செயலிழக்க வச்சு கொல்லுவான். இவங்க விஷத்தை குடித்தா எப்படி இவ்வளோ நேரம் சுத்த முடியும்னு தெரியல. இது மாதிரி பல குழப்பங்களோட இந்த படம் முடிஞ்சிருக்கு. அந்த ஹேம் ரேடியோ கதை என்னென்னா, முன்னாடிலாம் வீடியோ ரெக்கார்டர் இருக்காது இல்லையா, அதால் ரொம்ப முன்னாடி சொல்கிறேன், நான் வந்து 1980s அப்போலாம் இருந்துச்சான்னு தெரியல, ரொம்ப முன்னாடி காலங்கள்லாம் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டர்லாம் கிடையாது. அப்போ வந்து ரேடியோ தான் இருக்கும் எல்லார் வீட்லேயும். ஸோ அந்த ரேடியோ யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பூகி மேன் வந்து மர்டர்ஸாக பண்ணியிருக்கான், குழந்தைங்கள தூக்கின்னு போயிருக்கான். அப்புறமா காலம் முன்னேறி போய் வீடியோ கேமராவுக்கு மாறி இருக்கு அப்படி. ஸோ இப்போ இவருக்கு 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருந்திருக்கு, அதாவது 2 டைப் ஆஃப் நுழைவாயில் இருந்திருக்கு போயிட்டு வர்றதுக்கு. அதில் ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் வந்து அந்த வீடியோ கேமரா. அதை நம்ம ஹீரோ உடச்சிட்டார் இப்போ கிளைமேக்ஸில். முன்னாடி அந்த ஹேம் ரேடியோ இருந்தது. அந்த ஹேம் ரேடியோவை அந்த ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லி எரிக்க சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அது ப்ரொஃபஸர் எரிக்கலை. அதால் அது அழியாததால் அது மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அது மூலியமாக நம்ம ஹீரோ ரூமில் பூந்து நம்ம மிஸ்டர் பூகி மேன் நம்ம ஹீரோவை தூக்கின்னு போயிட்டார். என்ன தான் பண்ணாருன்னு தெரில. ஒரு வேளை ஹீரோ உயிரோடு இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.